ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 22/5/2026 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தானம் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ நாம் ஆத்மாவுடைய வீடு இந்த உடம்பு இல்லையா? ஸோ அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் அது தன் வசத்தில் எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது உண்மையிலே அந்த ஸ்தூல வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணும். தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் இப்போ தேவதைகளுடைய பூஜாரியாக, சிவனுடைய பூஜாரியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு முதல்ல ஞானத்தை கொடுங்க. ஸோ அப்போ வீட்டிலிருந்து தொடங்குங்கன்றதுக்கு அதுவும் அர்த்தம். ஏன்னா அவங்க தான் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள். வீட்டிலிருந்து தானத்தை தொடங்குங்கன்றதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். கேள்வி: பாபாவுடைய கடமையை வேறு எந்த மனுஷனும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? பதில்: முழு உலகத்திலே அமைதியை உருவாக்குறது தந்தையுடைய கடமை. மனிதர்களால் முடியுதா? ஒரு போரை நிறுத்த முடியுதா எந்த மனிதர்களாலேயாவது, எந்த நாட்டாலேயாவது? இல்லை, இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்தணுன்ட்டு அமெரிக்கா வந்துச்சு, இன்னும் போர் உக்கிரமாக தான் ஆச்சு. ஸோ அது தந்தையுடைய கடமை அமைதியை உருவாக்குறது. மனிதர்களால் உலகத்தில் அமைதியை உருவாக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே விகாரிகள். ஸோ பாபாவை தெரிஞ்சிக்கும் பொழுது, அவருடைய வழிப்படி தூய்மையாகும் பொழுது மட்டும்தான் அமைதி ஸ்தாபனை ஆகும். பாபாவை தெரிஞ்சிக்காததுனால தான் விகாரியாகி எல்லாத்தையும் இழந்து ஏழையாயிட்டோம். இறந்தாலும் உன் மடியில் பாடல். ஓம் சாந்தி. மன்மனாபவ அப்படின்னா எல்லையற்ற தந்தையை நினைங்கன்னு அர்த்தம். இதை பாபா அடிக்கடி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி ஓம் சாந்தி அப்படின்னா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய சுயதர்மம் அமைதி. இதையும் பாபா அடிக்கடி சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா இதோடைய அர்த்தம் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஓம் சாந்தின்னு அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க ஓமுடைய அர்த்தத்தை சொல்லும்போது ஓம்னா பகவான்னு சொல்லிடுறாங்க தப்பாக. ஆனால் ஓம்னா ஆத்மா தான். இது என்னுடைய உடல், இது நான் கிடையாது அப்படின்னு பாபா அதோடைய அர்த்தத்தை நமக்கு சொல்கிறார். பரமபிதா பரமாத்மா கூட ஓம்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், நான் கூட ஆத்மா தான். ஸோ கரெக்டு தானே? பாபாவும் ஆத்மா தானே? அவரும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் தான். ஆத்மாக்களாகிய நாமளும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், பாபா வர்றது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சிருஷ்டியின் முதலீடு கடை ரகசியத்தை புரிய வைக்கிறதுக்காக சாக்காரத்தில் வரார் கலியுகத்தின் இறுதியில். ஏன்னா இந்த ஞானத்தை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது, வேறு யாருக்கிட்ட இந்த ஞானம் கிடையாது. ஸோ இதில் நிச்சய புத்தி வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழு உலகமும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா? கடவுள் வராரு, நான் நம்ப மாட்டேன். சத்தியத்தை போதிக்கிறார், நான் நம்ப மாட்டேன். அப்போ போய் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். யாராவது நம்மளை பற்றி அறிமுகத்தை கொடுப்பாங்களா? சிருஷ்டியின் முதலீடை கடைப்பற்ற ஞானத்தை கொடுப்பாங்களா? அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே சிருஷ்டியின் முதலீடை கடை ரகசியத்தை புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா யாருக்கும் தெரியாது. அதனால் ராஜயோகத்தை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்ற முடியாது. இல்லை, ராஜயோகத்தின் மூலமாக தான் நம்ம தூய்மையாகிறோம். ஸோ முதல்ல தேவதைகளுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைங்கன்ற அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள்.
அதான் வீட்டில் முதல்ல தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறது. ஸோ அதனால் அவங்க தான் இந்த ஞானத்தை முழுசாக புரிஞ்சிக்க முடியும். பின்னாடி வரவங்க 84 பிறவி எடுக்க முடியாது. யார் தேவதைகளுடைய பூஜாரிகளாக இருக்கிறாங்களோ, கீதையை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் இதை கேட்பாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? அப்போ போய் நம்ம மற்றவர்கள்கிட்ட நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதில் முதல்ல இவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். பகவானுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. கீதையில் இந்த தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கீதையை படிக்கிறவங்களுக்கு முதல்ல இதை புரிய வைக்கணும். பரமபிதா பரமாத்மா சிவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கணும். அவர் பகவான் சொல்லுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணரோ தெய்வீக குணங்களை உடையவர். ஸோ அவருடைய தெய்வீக ராஜ்யம் இருந்தது. அதில் எல்லோரும் தெய்வீக குணமுடையவர்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தவர்களே இப்போ பூஜை நிலையிலேருந்து பூஜாரி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் முயற்சி செஞ்சு முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினரை தூக்கி நிறுத்தணும். அதாவது அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். என்னென்னா பக்தி மார்க்கத்து புராணத்திலேயே கிருஷ்ணர் ராஜாவாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் சிவன் எந்த நாட்டுக்கும் ராஜாவாக இருந்ததாக காட்டலையே. அவர் தலையில் கிரீடமே இருக்காது. ஆனால் தேவாதி தேவன் சொல்கிறோம். அப்போ தேவர்களை உருவாக்குபவர், சொர்க்கத்தை உருவாக்குபவர். ஸோ தானம் முதல்ல தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். அதாவது தன்னுடைய தர்மத்திலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். ஆனால் முதல்ல நம்ம தர்மத்தினருக்கு கொடுங்கன்றார். சிவனுடைய பூஜாரியாக இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். சிவன் கண்டிப்பாக வரார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவரை தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துருந்துருப்பார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறோம். அவரை நம்மளுடைய அப்பான்னு சொல்கிறோம். வேறு எந்த மனுஷனும் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. கிருஷ்ணரையோ பிரம்மாவையோ பகவான்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளலோ ஒரே ஒரு சிவபாபா தான். அவர் தான் ஞான கடலாக இருக்கிறார். அதனால் எல்லோருக்கும் அவர் தான் டீச்சராகவும் இருக்கார். சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையின் வரலாறு புவியில் அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால்தான் அவரை ஞானக்கடல், உயிரோட்டமான விதை ரூபம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த தலைகீழான சிருஷ்டி மரத்துடைய முதல் இடை இறுதியின் ஞானத்தை, அந்த ஞானம் அந்த உயிரோட்டமான விதையாகிய சிவபாபா கிட்ட தான் இருக்கும் இல்லையா? அதனால தான் அவரை நம்ம ஞானக்கடல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ என்ன அத்தாரிட்டியாக இருக்கிறார்? எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் கிரந்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறார். அதை நமக்கு புரிய வைக்கிறார். கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள்னு சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க சொல்கிறாங்க. கல்பத்தோடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருஷம்னு. ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இது விதவிதமான தர்மங்கள்ன்ற கிளைகள் கொண்ட மனித சிருஷ்டி மரம். இதோடைய வயதை கூட பாகவதத்தில் ரொம்ப நீளமாக எழுதிட்டாங்க. இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய வயதை. பாகவதம் தர்மசாஸ்திரம் கிடையாது, கீதை தான் தர்மசாஸ்திரம். ஏன்னா கீதை மூலமாக தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது. மற்றபடி பாகவதத்தாலேயோ மகாபாரதத்தாலேயோ எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆகலை. ஸோ அதில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்குது. குழந்தைகளே, நீங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்னு பாபா நமக்கு சொல்கிறார்.
சத்தியுகத்திலேயோ பாரதம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த தர்மமும் இருக்காது. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பாரதம்னு பாடுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த பாரதம்தான் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவுடைய பிறப்பிடம், ஜென்ம பூமி. ராம் ஜென்ம பூமின்ட்டு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அனைத்து சீதைகளின் ராமராகிய சிவனுடைய ஜென்ம பூமி இது. தேவதைகளுடைய ஜென்ம பூமியும் இது தான். ஆனால் அதனால் மகிமை கிடையாது. சிவனுடைய ஜென்ம பூமி. அவர் தான் அழுக்கானவர்களையே தூய்மையாக மாத்துறார். சிவனுடைய பூஜை கூட இங்கே தான் நடக்குது இல்லை? இங்கே தானே சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அப்போ கண்டிப்பாக அவர் அழுக்கான உலகத்தில் தானே வந்திருப்பார் இல்லை? சத்தியுகத்தில் கொண்டாடுறாங்க, இப்போ கலியுகத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த அழுக்கான கலியுகத்தில் தான் அவரும் வந்திருப்பார். ஏன்னா பதித்த பாவனா வாங்கன்னு கலியுகத்தில் தானே எல்லோரும் அவரை கூப்பிடுறாங்க. பாரதம் தூய்மையாக ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்போ அழுக்காயிடுச்சு. 84 பிறவி சுற்றிச்சு. இந்த சக்கரம் சுற்றி தூய்மையாக சொர்க்கவாசிகளாக இருந்த நாமளே இப்போ நரகவாசிகளாக அழுக்காக மாறிட்டோம். சிவபாபா தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் நம்மளை தூய்மையாக மாற்றுறார். ராவணன் ஒவ்வொரு கல்பத்திலையும் நம்மளை அழுக்காக மாற்றிடுறான். இந்த நேரம் உலகம் முழுவதும் ராவணனுடைய ராஜ்யம்தான் நடக்குது. ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது. அதோடைய இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். சத்தியுகத்தில் விகாரமே இருக்காது, எல்லோரும் நிர்விகாரிகளாக இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் விகாரிகளாக அழுக்காக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா வாங்க பாபா மறுபடியும் எங்களை தூய்மையாக மாற்றுங்கன்னு கூப்பிட்றாங்க. சத்தியுகத்தில் நாம் தூய்மையாக இருந்தோம். 21 பிறவி ராமராஜ்யத்தில் இருந்தோம். இப்போ ராவண ராஜ்யம், எல்லாருமே விகாரிகளாக இருக்கிறாங்க. ஸோ அதிலும் நம்பர் 1 விகாரம் காமம். அதனால தான் அது மிகப்பெரிய எதிரின்னு பாபா சொல்கிறேன். ஸோ ராமராஜ்யத்தில் 21 பிறவி தூய்மையாக இருந்த நாம் அடுத்த அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் விகாரிகளாக மாறினதுக்கு முக்கியமான காரணமே இந்த காமம் தான். அதுதான் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், காமத்தின் மீது வெற்றி அடையுங்க, தூய்மையாகுங்க. நீங்கள் பல பிறவிகளாக பாவம் செஞ்சுருக்கிறீங்க, அதனால் எல்லாரையும் விட ரொம்ப தாழ்ந்தவர்களாகிட்டீங்க. ஸோ இந்த காமத்தினால 1 ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, பல ஜென்மம் பாவம் செஞ்சுருக்கிறோம். அதனால தான் எல்லாரையும் விட ரொம்ப தாழ்ந்தவராகிட்டோன்ற இல்லை. பாபா குழந்தைங்க நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து நம்ம தானே பாவம் செய்கிறோம். மற்ற தர்மத்தாத்மாக்கள் அப்போ தான் தூய்மையாக வருது, அப்போவே நம்ம பாவி ஆகிட்டோம். ஆத்மாவில் துரு படிஞ்சிடுச்சு பாவம் செஞ்சு. முதல்ல சத்தியுகத்தில் இருக்கும்போது எந்த துருவும் கிடையாது. பிறகு திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துரு படிஞ்சு ஏணிப்படியில் கீழே இறங்கி படு பாதாளத்துக்கு வந்தாச்சு. இது எல்லாமே பாரதத்துடைய விஷயம்தான். சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதாயுகத்தில் 12 பிறவி. திரேதாயுகத்துக்கு வரும்போது, அதாவது சத்தியுகத்தில் சூரியவம்சியாக இருந்த அதே பாரதவாசிகள் திரேதாயுகத்துக்கு வரும்போது சந்திரவம்சி ஆகிறாங்க. துவாபரயுகத்துக்கு வரும்போது வைஷ்யவம்சி ஆகிறாங்க. ஏன்னா ஆத்மா அழுக்காகிட்டே இருக்குது. நான் கல்பமாக பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறேன்னு பாபா சொல்கிறார். பிறகு ராவணன் மறுபடியும் இதை நரகமாக மாற்றிடுறான். நாடகமே இப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்குது. ஞானக்கடலோ சிவபாபா தான் இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் தான். எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவர் அந்த ஒரு சிவன் தான். முதல்ல பூஜையும் அவருக்கு மட்டும்தான் நடக்குது. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் எல்லையற்ற தந்தை. அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் இதை பாரதவாசிகளே மறந்துட்டாங்க. பாரதவாசிகளுக்கு தான் ஆஸ்தி கிடச்சிது, ஆனால் அவங்களே மறந்துட்டாங்க.
ஒரு நிராகாரத்தான பகவான்னு சொல்ல முடியும். அவரைத்தான் மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பகவான் கிடையாது. ஒரு புறம் பகவானை நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லி அவரை நிந்தனையும் பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் பதித்த பாவனா வாங்கன்றாங்க. எங்கும் இருக்கிறவரை எதுக்கு கூப்பிட்றாங்க? அதான் ஆல்ரெடி இருக்கிறாரு. இதை கூட யோசிக்கிறது கிடையாது. ஸோ பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி பிரம்மா மூலமாக படைக்கப்பட்ட பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். ஸோ இப்போ பிராமணர்களாகிய நாம் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள், அவ்வளோ உயர்ந்தவர்கள் இல்லையா? தேவதைகள் கூட தலை தான், நாம் அதுக்கும் மேலே இருக்கிற குடுமி. அப்படி பிராமணர்களுக்கும் மேலானவர்னால் அது சிவன் மட்டும்தான். விராட ரூபத்தில் தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரரை காட்டுறாங்க. ஆனால் பிராமணர்களுடைய பேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிராமணர்கள் வந்து விகாரிகளாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க பிராமணர்கள்னு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜாதி பிராமணர்களை பார்க்குறாங்க. அப்போ தேவதைகளை விட உயர்ந்தவன்னு சொல்ல முடியாது இல்லையா? பிராமண தேவி தேவதாய நமகன்னு பாடுறாங்க. ஆனால் எந்த பிராமணர் சொல்கிறாங்கன்னு துல்லியமாக யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் எப்போ இருந்தது, திடீர்னு எப்படி சொர்க்கம் வந்தது, இது எல்லாத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறார். தந்தை வந்து இப்போ பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை உருவாக்குறார், சங்கரர் மூலமாக நரகத்தை அழிக்கிறாருன்னு இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம். மகாபாரத போர் நடந்துச்சு இல்லையா? அதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் வாசல் திறந்ததுன்னு பாடுறாங்க. ஆனால் எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பாடுறாங்களே தவிர அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து தான் உலக அழிவின் ஜுவாலைகள் பிரகாசமாக எரியும் அப்படின்னு காட்டுறாங்க. உண்மையிலே இப்போ அதே நடிப்பு நடந்துகிட்டு இருக்குது. 5000 வருடத்துக்கு முன்னாடி கூட போர் நடந்தது. அப்போ அழுக்கான உலகம் அழிஞ்சிடுச்சு. கீதா ஞானம் சொல்லப்படும் பொழுது 3 படைகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லையா? மகாபாரத போர் நடக்கிற டைம் இப்போ தான் நடக்குது. அந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து வினாசக்தி பரவுற நேரம் இப்போ தான் நடக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்தது. அப்போ தான் அழுக்கான உலகம் அழிஞ்சுது. இப்போ மறுபடியும் அது நடக்குது. ஸோ அது அழியிறதுக்கு முன்னாடி கீதா ஞானம் சொல்லப்படுது. அப்போ 3 படைகள் இருந்ததாக காட்டுறாங்க. ஐரோப்பியர்களுடைய யாதவ சேனை, அவங்க விஞ்ஞானத்தின் மூலமாக ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறாங்க இல்லை? யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள், ஸோ 3 சேனை இருக்குது. முழுமையாக கீதையுடைய 5000 வருடம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கீதை சொல்லி இந்த 3 சேனைகளும் இப்போ மறுபடியும் வந்திருக்குது. விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு பாடப்பட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமபிதா பரமாத்மாவோடு விபரீத புத்தியோடு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பிரீத்த புத்தினா அன்பான புத்தி, விப்ரீத்த புத்தினா அன்பு இல்லாத புத்தி. கடவுளோட யாருக்கும் அன்பு இல்லை, கடவுளை தெரிஞ்சிக்கவே இல்லை. உங்களை தவிர வேறு யாருக்குமே பாபா மேலே அன்பு கிடையாது. அதனால தான் எல்லோருக்கும் அழிவு காலத்தில் விபரீத புத்தி தான் இருக்குது இல்லையா? கடவுள்லாம் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ நம்மளை தவிர இந்த அழிவு காலத்தில் எல்லோருக்குமே விபரீதமான புத்தி தான் பாபா மேலே இருக்குது, அதாவது அன்பில்லாத புத்தி. ஸோ பாண்டவர்களாகிய நம்முடைய புத்தி மட்டும்தான் பாபா மேலே அன்பு நிரம்பி இருக்குது. அதனால தான் நம்ம சிவபாபாவுடைய நினைவில் இருக்கிறோம்.
சிவபாபா நமக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. ஸோ அதனால தான் சிவபாபா மேலே நமக்கு அன்பான புத்தியும் இருக்குது. மற்றவர்களுக்கு பாபாவே தெரியாது இல்லையா, அப்புறம் எப்படி அன்பு இருக்கும்? ஸோ 3 சேனைகளாக இருக்கிறாங்க. இப்போ 3 சேனைகள். ஒன்று பாண்டவ சேனை, நீங்கள் மற்றவர்கள் யாதவர் மற்றும் கௌரவர்கள். இப்போ விநாச காலமாக இருக்குது, மரணம் எதிரிலே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாக மாறிட்டீங்கன்னா புது உலகத்துக்கு அதிபதியாகலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. புது உலகம் தூய்மையான உலகம் வரப்போது, தூய்மை ஆயிட்டிங்கன்னா அதிபதி ஆகலாம் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த தர்மமும் இருக்காது. இப்போ தேவதா தர்மம் தவிர எல்லாமே இருக்குது, அதனால தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, துக்கமாக இருக்குது. ஆனால் சுகம் மட்டும் நிரம்பிய அந்த தேவதா தர்மம் மட்டும் இப்போ இல்லை. யாருமே தன்னை தேவதைகள்னு புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. நாங்கள் அழுக்காக இருக்கிறோம் தான் அவங்களே சொல்கிறாங்க தேவதைகளுக்கு முன்னாடி போய். நீங்கள் சர்வ குணங்களில் நிரம்பியவர்களாக 16 கலைகள் நிரம்பியவர்களாக இருக்கிறீங்க, நாங்கள் விகாரிகளாக இருக்கிறோம், எந்த குணமும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு தன்னை பற்றி கீழாகவும் தேவதைகளை பற்றி உயர்வாகவும் சொல்கிறாங்க. ஸோ தந்தையை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க, நீங்களும் அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கணும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது தந்தை எப்படி நினைக்கிறதுன்னு. பட் துக்கம்னு வந்தால் கடவுளை தானே நினைப்பாங்க. பாபாவை நினைக்காமல் தூய்மை ஆகாமல் உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபா நினச்சா தான் தூய்மை ஆக முடியும், தூய்மையானால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ இந்த அழுக்கான உலகம் எப்போ அழியுதோ அப்போ தான் உலகத்தில் அமைதியே உண்டாகும். பாரதத்திலையும் உலகத்திலையும் அமைதி வேணும் அப்படின்னு மனிதர்கள் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது தந்தையுடைய வேலை, மனிதர்களால் எப்படி முடியும்? அவங்களே விகாரிகள். விகாரிகள் எப்படி அமைதியை உருவாக்க முடியும்? அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் சண்டை சச்சரவு தான் நடக்குது. பாபாவை தெரிஞ்சுக்காதனால தான் முற்றிலும் ஏழையாகிட்டாங்க. சத்தியுகத்தில் முற்றிலும் தூய்மையாக இருந்ததுனால சுகம் சாந்தி இருந்தது இல்லையா. முழு தூய்மை, முழு சுகம், முழு சாந்தி இருக்கும் சொர்க்கத்தில். இப்போ மறுபடியும் அந்த தூய்மை, சுகம், சாந்தி நிரம்பிய சத்தியுகத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறார் பாபா. அவரை தவிர வேறு யாராலையும் சொர்க்கத்தை உருவாக்க முடியாது. பாரதவாசிகள் இப்போ நரகவாசிகளாக இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருந்த பொழுது மறுபிறவியும் சொர்க்கத்தில் தான் எடுப்பாங்க. இப்போ அழுக்காக இருக்கிறாங்க, அதனால் இப்போ மறுபிறவியும் இதே அழுக்கான உலகத்தில் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் துக்கம்தான் அனுபவிக்கிறாங்க அழுக்காக இருக்கிறனால. அதனால தான் பதித்த பாவனர் தந்தையை நினைக்கிறாங்க. அப்போ தான் பாவம் அழியும்னு குழந்தைங்களுக்கு தெரியுது. லௌகீக தந்தைக்கிட்ட இருந்து எல்லைக்குட்பட்ட சொத்து கிடைக்கிது. பரலௌகீக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை நாம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இது ஏதோ பக்தி மார்க்கத்தின் சத்சங்கம் கிடையாது, இது ஞான மார்க்கம். கடவுள் நடத்துகிறார் ஞானத்தை. அதன் மூலமாக நாம் சொர்க்கவாசியாக ஆகிட்டு இருக்கிறோன்ற குஷி நமக்கு இருக்குது. கடவுளே நம்மளை சொர்க்கவாசி ஆக்குறார். முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் சொர்க்கவாசியாக மாறினாங்களோ அவங்க தான் இப்போவும் மாறுவாங்க. அதுக்கு முதல்ல பிராமணன் ஆகணும். பிராமணன் ஆகாமல் ஒருபோதும் தேவதையாக முடியாது இல்லையா. அப்போ மற்ற எல்லா தர்மத்திலிருந்தும் விலகி பாபா குழந்தையா பிரம்மா பாபா மூலமாக ஞானத்தை எடுக்கும் பொழுது தான் தேவதையே ஆக முடியும். அதான் பிராமணன். பிராமணன்னா பிரம்மா மூலமாக குழந்தையாக பிறக்கிறது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ பாரதத்தில் எந்த கலையும் கிடையாது, ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியல. கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை தான் பாபா இப்போ எழுப்பி இருக்கிறார். நீங்கள் சொர்க்கவாசியாக மாறுறதுக்காக தான் இங்கே வந்துருக்கிறீங்க. ஏன்னா பாபாவை தவிர வேறு யாருமே உங்களையோ இந்த உலகத்தையோ மாற்ற முடியாது சொர்க்கமாக. சத்தியுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம், இந்த கலியுகமோ நரகம். ஸோ ராஜாராணி சொர்க்கத்தில் தூய்மையாக இருக்கிறனால பிரஜைகளும் தூய்மையாக இருப்பாங்க.
இங்கே ஆட்சி செய்கிறவங்களும் விகாரிகள், பிரஜைகளும் விகாரிகள். எல்லாரும் காம விகாரத்தினால தான் பிறக்கவே செய்கிறாங்க. தேவதைகள் ஒருபோதும் காம விகாரத்தினால மறுஜன்மம் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அது அந்த மாதிரி தேவதை ஆகிறதுக்காகத்தான் பாபா கிட்ட நாங்கள் தூய்மையாக இருப்போம்னு சத்தியம் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் போக போக தோத்துடுறாங்க, காமத்தில் விழுந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகிடுது, சேமித்த வருமானம் அப்படியே காலி ஆகிடுது, மிகப்பெரிய அடி விழுந்துடுது. ஸோ ஆச்சரியப்படுற வகையில் ஞானத்தை கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு கூட சொல்கிறாங்க. பிறகு ஞானத்தையே விட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்களால இங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் சுகம் கிடைக்காது. அவங்களுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கூட கிடைக்கிது. ஆனால் சாட்சாத்காரத்தில் மாயாவுடைய பிரவேசம் நிறைய ஏற்படும்ன்றார். சில சமயம் ரேடியோவில் கூட மற்றவங்க பேசுகிறத கேட்க முடியாத மாதிரி கிராஸ்டாக் ஆகும். அது வேறு ஒரு ஸ்டேஷன் வந்து நடுவில் கொச்சொன்னு குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி தான் மாயாவின் பிரவேசமும் சாட்சாத்காரத்தில் நடந்துடும்ன்றார். யோகத்தில் மாயை வந்து தடையை ஏற்படுத்துது. ஸோ யோகம்தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ உழைப்பு ஃபுல்லாக யோகத்துக்கு தான். பாரதத்துடைய மிக பழமையான யோகம்னு பாடப்பட்டு இருக்குது. நல்லது. அற்புதமான முறையில் கருத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் அன்பு வைக்கணும். அப்போ தான் உண்மையான பாண்டவர்னு சொல்ல முடியும். மரணம் எதிரிலே இருக்குது இல்லையா? அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகணும். அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கு மிகப்பெரிய எதிரியே இந்த காமம் தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுத்த அந்த காமத்தின் மீது முழு வெற்றி அடைஞ்சு தூய்மையாகணும். அது எப்படி சாத்தியம்? நினைவின் மூலமாக தான். ஸோ நினைவின் மூலமாக விகாரங்களின் துருவை நீக்கி ஆத்மாவை சத்தியுகத்தின் ஆத்மாவாக மாற்றணும், சதோபிரதானமாக மாற்றிக்கணும். வரதானம், மறுபிறப்பின் நினைவின் மூலம் கர்ம பந்தனத்தை கர்ம சம்பந்தமாக மாற்றக்கூடிய பரோபகாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், லௌகீக கர்ம பந்தனத்தின் சம்பந்தம் இப்போ மறுபிறவி எடுத்த காரணத்தினால ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் சேவையின் சம்பந்தத்துக்கு ஆதாரம் ஆயிடுச்சுன்றார். கர்ம பந்தனம் இப்போ கிடையாது, சேவை சம்பந்தம், அவ்வளோதான். சேவை சம்பந்தத்தில் பலவிதமான ஆத்மாக்களுக்கான ஞானத்தை தாரணை செஞ்சு நடக்கும்போது பந்தனத்தில் கலைப்படைய மாட்டீங்க. ஆனால் அதிக பாவாத்மா அபகாரி ஆத்மா மேலே கூட கோபம் அல்லது வெறுப்படைகிறதுக்கு பதிலாக கருணை உள்ளம் கொண்டவராகி இரக்க பாவனை வைத்து, கருணை பாவனை வைத்து சேவையின் சம்பந்தம்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை செஞ்சிங்கன்னா பிரபலமான உலக நன்மை செய்பவர்களாக அல்லது பரோபகாரி அப்படிங்கிற புகழ் அடைவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மர்ஜீவா வாழ்க்கை இல்லையா? நான் இறந்து பிறந்திருக்கிறேன். ஸோ அதே உடம்புல இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அது கிடையாது. ஸோ அதனால தான் பைபிளில் கூட இயேசு தான் ஜோசஃபுக்கு தானே பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பரமபிதாவுடைய குழந்தைன்னுவார். இது என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுஜன்மம் எடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்கள். அப்போ இப்போ அந்த அப்பா அம்மாவுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ யாருக்கும் நமக்கு பந்தனம் கிடையாது. சேவைக்கான சம்பந்தம். அங்கே பாபாவை நான் வெளிப்படுத்துகிறேன். பெரும்பாலும் பாபா குழந்தைங்க கூட இருக்கிறவங்களும் ஒரு வழி பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க லௌகீக குடும்பத்தில். அப்போ அவங்கள குணத்தின் மூலமாக வெளிப்படுத்தி அவங்கள மாத்திரமோ இல்லையோ நம்ம பாபாவுடைய குழந்தைன்னு நிரூபிக்கிறோம் அமைதியாக. ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் பாபாவை வெளிப்படுத்துகிற சேவைக்கு சம்மந்தம். இப்போ சென்டரில் 2 பேருக்குள்ளே சமஸ்காரம் மோதல் வர மாதிரி அங்கேயும் நடக்குது, அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கும். ஆனால் இவங்க என்னுடையவங்க நினைக்கும் போது தான் வலி இருக்கும்
சென்டரில் 2 பேர் அடிச்சுக்கும் போது அது பெருசாக வலிக்காது உங்களுக்கு. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க போது பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா அது பந்தனம். இப்போ கர்ம பந்தனம் கிடையாது, சேவையின் சம்பந்தம், அவ்வளவுதான். ஸோ அதனால் ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சு நடக்கும் பொழுது எந்த ஆத்மாக்களோடும் பந்தனத்தில் சிக்கிக்க மாட்டீங்க. பந்தனத்தில் சிக்கினா தான் களைப்படைவீங்க இல்லையா? அதனால் அதிக பாவாத்மாக்கள் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அல்லது உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய அபகாரம் செய்யக்கூடிய ஆத்மாக்களே வந்தாலும் உங்களுக்கு அவங்க மேலே கோபம் வராது, வெறுப்பு வராது, கருணை தான் வரும். ஏன்னா அவங்க மாறணும், அதுதான் இருக்கும். அதனால் சேவையின் சம்பந்தம்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை செஞ்சிங்கன்னா பிரபலமாயிடுவீங்க. உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பரோபகாரி அப்படிங்கிற புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பரோபகாரின்னா அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம், அதாவது கெட்டது செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படி ஆவீங்கன்ற ஸ்லோகன். நேரம் அல்லது பிரச்சனையின்படி வைராக்கியம் வருது அப்படின்னா இது கூட அல்பகால வைராக்கியம் தான்றார். அதனால் சதாகால வைராக்கியம் உடையவர் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செய்யும்போது அவங்க மேலே ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா? நீங்கள் யார் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு தெரியும்போது ஒரு வெறுப்பு வரும். அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வருது. இதெல்லாம் அல்பகால வைராக்கியம். எப்போவுமே புத்தி அதிலிருந்து வெட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த எல்லா இந்து தெய்வங்கள் கையிலுமே அந்த ஒரு கோடரி இருக்கும். அது அந்த பற்றை வரவிடாமல் வெட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த பாசியை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லைன்னா வழுக்கி வந்துடும். அதனால் சதாகால வைராக்கியம் உடையவன்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலை அனுபவம் செய்யுங்க. எந்த ஒரு தடை அல்லது பிரச்சனை வந்தாலும் அது மாயையின் யுத்தம், அதாவது யுத்தம் கிடையாதுன்றார். ஆனால் அது விளையாட்டு மாதிரி அனுபவம் ஆகணும். ஒரு சண்டை போடுற மாதிரி நினைக்காதீங்க. அது ஒரு விளையாட்டு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே தானே எல்லாத்தையும் எதிர்கொள்வார், ஒரு விளையாட்டு மாதிரி இல்லையா? அப்போ விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கும் பொழுது குஷியாக கடந்து போயிடுவீங்க. நிறைய குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் அதை பார்க்கலாம். குழந்தைங்க ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் சிரிப்பாக ஏதோ பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஸோ அப்போ மனநிலை ஒரே மாதிரியே இருக்கும். மனம் ஆட்டம் காணக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும். இதை யுத்தம்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் பயப்படுறீங்க, குழப்பத்தில் வரீங்க. ஸோ மாயையுடைய வேலை வர்றது தான், உங்களுடைய வேலை சிரிச்சுக்கிட்டே அதை துரத்துறது தான் இல்லை வெற்றி அடையாது. நீங்கள் சிரித்தாலே அது ஓடி போயிடும். ஐயோ நம்மளுடைய பாட்சா இவங்கிட்ட பலிக்காதுன்ட்டு. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன் அவ்யக்த இஷாரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.